விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே அன்னைக்கு கோவில்ல ரொம்பவே விசேஷமான பூஜைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்னைய நாள்ல அபிஷேகங்கள் ஆகட்டும், அலங்காரங்கள் ஆகட்டும், நெய்வேத்தியங்கள் ஆகட்டும் ரொம்பவே ஸ்பெஷலா செஞ்சு வைப்பாங்க. அன்னைய பொழுது விநாயகரோட அருளாசி நமக்கு ரொம்பவே அதிகமா கிடைக்கணும் அப்படின்றதுனால அன்னைய பூஜையும் ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கும். அதே பூஜையை எளிமையான முறையில நம்ம வீட்டுல எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கோவில்ல போயிட்டு அபிஷேகம் பாக்குறவங்களுக்கு தெரியும். அபிஷேகம் முடிச்சு அர்ச்சனை எல்லாம் முடிச்சு நெய்வேத்தியங்கள் எல்லாம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை காமிச்சதுக்கு அப்புறம் அங்க ஐயர் பாத்தீங்கன்னா கையில பூ எடுத்து விநாயகர் கிட்ட ஒரு விஷயம் சொல்வாரு. அவரு சொல்ற மந்திரம் பாதி பேருக்கு புரியும், பாதி பேருக்கு புரியாது. அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதே பூஜையை நம்ம வீட்லயே ரொம்பவே எளிமையா செஞ்சிடலாங்க. அவர் கையில பூ வச்சுட்டு நீங்க சொல்லும் பொழுது கவனிங்க. நாலாவித பரிமள பத்திர மந்திர புஷ்பம் நெய்வேத்தியம் சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாவித பரிமள பத்திர அப்படின்னாக்கா நம்ம செய்ய போற பூஜையில கண்டிப்பா இலைகள் இருக்கணுங்க. மந்திரங்கள் புஷ்பங்கள் நெய்வேத்தியங்கள் எல்லாமே உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் விநாயகர் பூஜைக்கு சிம்பிளா நீங்க ஒரு 5 இலை 5 பூக்கள் வச்சு 5 நெய்வேத்தியங்கள் வச்சுட்டு எப்படி பூஜை பண்ணலாம், கோவில்ல பண்ற அதே பூஜையை நம்ம வீட்டுல எப்படி எளிமையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாங்க. எப்படியுமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம மந்திரங்களை கண்டிப்பா விநாயகருக்கு சொல்லணுங்க. உங்களுக்கு மந்திரம் தெரியல அப்படின்னா கூட 101 முறையாச்சும் விநாயகர் போற்றி அப்படின்னு சொல்லியே நம்ம அந்த இலைகளையும் பூக்களையும் நம்ம அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அர்ச்சனை பண்ணணுங்க. முதல்ல நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ண ஒரு 5 இலைகளை ரொம்பவே முக்கியமான இலைகள். அது அந்த 5 இலைகளை தாண்டி உங்களால ஒத்த படையில எத்தனை இலைகள் கிடைக்குதோ அத்தனை இலைகள் பறிச்சுட்டு வாங்க. அதுல ரொம்பவே முக்கியமான இலைகள் சிலவற்றை நான் சொல்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா அருகம்புல் எடுத்துக்கோங்க, அப்புறம் எருக்க இலை, அரச இலை, அப்புறம் தும்ப இலை, மருதாணி இலை. இந்த 5 ரொம்பவே முக்கியம். இதை தாண்டி நீங்க வில்வ இலை எடுத்துக்கலாம், நெல்லி இலை எடுத்துக்கலாம், மாதுளை இலை எடுத்துக்கலாம், வில்வ இலை எடுத்துக்கலாம். நிறைய இலைகள் இருக்குங்க. உங்களுக்கு என்னென்ன இலைகள் கிடைக்குதோ அது மூலிகை இலைகள் எல்லாத்தையுமே நம்ம அதுல சேர்த்து நம்ம விநாயகருக்கு அர்ச்சனைக்கு சேர்த்துக்கலாங்க. அதே போலவே பூக்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதன்மையா செம்பருத்தி எடுத்துக்கோங்க, எருக்கம்பூ எடுத்துக்கோங்க, தும்பை பூ எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து நம்ம மல்லி, முல்லை, சாமந்தி, அப்புறம் மருதாணி பூ, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன பூக்கள் வாசனை பூக்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்க பூஜையில சேர்த்துக்கலாங்க. அதே போல நெய்வேத்தியத்திலயும் 5 முக்கியமான நெய்வேத்தியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம கொழுக்கட்டை, சுண்டல், அவல் பொரி, லட்டு, சக்கரை பொங்கல். இந்த 5 நெய்வேத்தியங்கள் கண்டிப்பா வைங்க. இதை தவிர்த்து நீங்க என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கிறீங்களோ அது எல்லாமே வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க வாங்கிட்டு வர விநாயகருக்கு அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னாக்கா 5 பொருள் ரொம்பவே முக்கியங்க. பால், தயிர், சந்தனம், தேன், பன்னீர். இந்த 5 ரொம்பவே முக்கியங்க. இதை வச்சு நீங்க அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா கோவில்ல கிடைக்கிற அதே பலன் நம்ம வீட்லயும் கிடைக்குங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு